ஹோட்டல்களில் செய்வது போலவே அருமையான தக்காளி சட்னி ரெடி. இதை நாம் வதக்கி செய்யும் தக்காளி சட்னிக்கு ஒரு பெரிய வெங்காயம் 3 தக்காளி பழத்தை நறுக்கி எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் வெங்காயம் தக்காளியை சற்று பெரிதாகவே நறுக்கி எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் வெங்காய தக்காளி சட்னி செய்வதற்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிவிடலாம். எண்ணெய் காயவும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விடலாம். இஞ்சி பூண்டு விழுது நன்றாக வதங்கவும் நாம் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம். வெங்காயம் நாம் சற்று பெரிதாகவே நறுக்கி விடலாம். வெங்காயத்தை நாம் வதக்கி அரைப்பதால் பெரிதாகவே நறுக்கி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இஞ்சி பூண்டு விழுதிற்கு பதில் 2 பல் பூண்டு சிறிது இஞ்சியை நறுக்கி சேர்த்தாலும் டேஸ்டியாகவே இருக்கும். நாம் கறிவேப்பிலை சிறிது சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் இந்த அளவு வதங்கவும் நறுக்கிய தக்காளி பழத்தை சேர்த்து விடலாம். நம் தக்காளி சேர்த்து 1 நிமிடம் வதக்கிய பின் சட்னிக்கு தேவையான உப்பை சேர்த்து விடலாம். நாம் உப்பு சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி வெங்காயம் 2 நிமிடம் நன்றாக வதங்கி வரவும் நாம் மசால் பொடி சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் தக்காளி இந்த அளவு நன்றாக வதங்கவும் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் மசால் பொடி சேர்த்து இந்த அளவு வதங்கவும் 1/2 ஸ்பூன் சோம்பு பொடி சேர்த்து விடலாம். நாம் பெருஞ்சீரக பொடி சேர்ப்பதால் இந்த தக்காளி சட்னி மிக டேஸ்டியாக இருக்கும். ஒரு முறை நன்றாக வதக்கிய பின் தேங்காய் சேர்த்து விடலாம். நாம் தேங்காய் சேர்த்து 1 நிமிடம் வதக்கிய பின் 1/4 கப் பொரிக்கடலை சேர்த்து விடலாம். நாம் பொரிக்கடலை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் பொரிக்கடலை சேர்த்து ஒரு முறை கிளறி அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். நன்றாக ஆறவும் நாம் மிக்ஸி ஜாரில் அரைத்து விடலாம். நன்றாக ஆறவும் நாம் மிக குறைவாக தண்ணீர் சேர்த்து அரைத்து விடலாம். இந்த அளவு நன்றாக அரைத்த பின் நாம் கடாயில் தாளித்து விடலாம். நாம் கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி விடலாம். எண்ணெய் காயவும் 1 ஸ்பூன் கடுகு உளுந்து, கடுகு பொரியவும் 2 காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை சேர்த்து விடலாம். இவை நன்றாக பொரியவும் நாம் அரைத்த தக்காளி சட்னியை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் தக்காளி சட்னியுடன் சிறிது தண்ணீர் கலந்து சேர்த்து விடலாம். நாம் மிக்ஸி ஜாரில் 1/2 டம்ளர் தண்ணீர் சேர்த்து சட்னியுடன் கலந்து சேர்த்து விடலாம். நாம் சட்னியுடன் சேர்த்து தாளித்ததில் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஹை ஃப்ளேமில் வைத்து ஒரு கொதி வரவும் இறக்கி விடலாம். இந்த அளவு தண்ணியாக இருந்தால்தான் நாம் தோசை இட்லிக்கு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு கொதித்து வரவும் நாம் இறக்கி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் தாளித்த சட்னியை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டல்களில் செய்வது போலவே அருமையான தக்காளி சட்னி ரெடி. இதை நாம் சூடான இட்லி தோசையுடன் சாப்பிட்டால் மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிக சாஃப்டான இட்லியுடன் நாம் தக்காளி சட்னியை வைத்து சாப்பிட்டால் மிக அருமையாக இருக்கும். நாம் சூடான இட்லியுடன் இந்த சுவையான தக்காளி சட்னியை வைத்து சாப்பிட்டால் மிக டேஸ்டியாக இருக்கும். நாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாலும் அருமையாக இருக்கும். நைட் டின்னருக்கு செய்தாலும் மிக டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கமகமக்கும் தக்காளி சட்னியை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.